பரமா படிடா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, அப்ரோச்சஸ் அண்ட் மெத்தட்ஸ் இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சிங்லேருந்து டாஸ்க் பேஸ்ட் லாங்குவேஜ் டீச்சிங் மெத்தட். ரிச்சர்ட் அண்ட் ரோஜர் அப்படின்னு 2 பேர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த டாஸ்க் பேஸ்ட் லாங்குவேஜ் டீச்சிங் வந்து எப்போவுமே கம்யூனிகேஷன் தான் ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நார்மலாகவே எந்த ஒரு லெசன் டீச்சிங்காக இருந்தாலும், இங்கிலீஷ் டீச்சிங்காக இருந்தாலும் கண்டிப்பாக அவங்க கம்யூனிகேஷன்ஸ்க்கு தான் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம லேர்ன் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு கம்யூனிகேட் பண்ணவும் தெரியணும் அப்படின்றதுனால கம்யூனிகேஷனுக்கு எல்லா மெத்தட்லேயுமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த டாஸ்க் பேஸ்ட்லேயும் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம டாஸ்க் ஓரியன்டாக போகும்போதும் நிறைய பேச வேண்டியது இருக்கும், நிறைய கம்யூனிகேட் பண்ண வேண்டியது இருக்கும். குரூப்பாக ஒரு டாஸ்க் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே கோஆர்டினேஷன் தேவைப்படும். அந்த ஒரு ஈக்குவாலிட்டி கோஆர்டினேஷனோடு நம்ம பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக நம்ம பேச வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் இங்கேயும் கம்யூனிகேஷன் ஒரு பேசிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற மெத்தட்ஸோட கம்பேர் பண்ணும்போது இந்த டாஸ்க் பேஸ்ட் லாங்குவேஜ் டீச்சிங் மெத்தடில் இருக்கிற ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆஸ்பெக்ட்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ மற்ற மெத்தட்லலாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்டாக டீச்சர்ஸ் வந்து ஆக்டிவாக இருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேசிவாக இருப்பாங்க. ஆனால் சில மெத்தட்ஸில் வந்து 2 பேருமே ஆக்டிவாக இருப்பாங்க. ஆனால் அப்படி ஆக்டிவாக இருக்கும்போது கூட கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குமே தவிர வேறு எந்த டாஸ்க்குமே அவங்க பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட்டு கம்யூனிகேஷன் ப்ராசஸ் மட்டும் தான் அங்கே போயிட்டுருக்கோம். ஸோ கம்யூனிகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க தான். ஆனால் அந்த கம்யூனிகேஷன்லேயும் எல்லாரும் என்கேஜிங்காக இருக்காங்களா அப்படின்றது டவுட்டு. ஆனால் இந்த ஒரு மெத்தடில் கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ரொம்ப ஆக்டிவாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இன்வால்வ் ஆவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, நார்மலாக நம்ம டீச் பண்ணுறதை விட அதை ஒரு டாஸ்க் வச்சு ஸ்டூடெண்ட்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங் மூலயமா நம்ம அவங்களுக்கு இங்கிலீஷ் டீச் பண்ணுறது வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது டாஸ்க். நிறைய டாஸ்க் வந்து டீச்சர்ஸ் ப்ரொவைட் பண்ணணும். அந்த பர்டிகுலர் டாஸ்கில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ரொம்ப இன்வால்மெண்ட்டோடு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே லேர்ன் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இதில் உள்ள டைப்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா 3 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இன்ஃபர்மேஷன் ஆக்டிவிட்டீஸ். இன்ஃபர்மேஷன் ஆக்டிவிட்டீஸ்னால் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் 2 பேராவோ இல்லை 3 பேராவோ ஒரு குரூப் மாதிரி அவங்கள ஜாயின் பண்ண வைப்பாங்க. அப்படி அவங்க ஜாயின் பண்ணதுக்கப்புறமா இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அவங்க ஷேர் பண்ணிக்கணும். என்னெல்லாம் அவங்க இன்ஃபர்மேஷன்ஸ் கற்றுக்கிட்டாங்க அப்படின்றத வந்து அவங்க ஷேர் பண்ணிக்கணும். அப்புறம் யூஸ்ஃபுல்லாக அவங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணுற விதமாக சேர்ந்து மூவி பார்க்கலாம். அந்த மூவியில் அவங்களுக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்றத ஷேர் பண்ணிக்கலாம். அதில் இருந்த கதை என்ன, ஹீரோ ஹீரோயினோட நேம் என்ன, அப்படி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் ஒருத்தர் கொஷின் கேட்டு ஒருத்தர் ஆன்சர் பண்ணுற விதத்தில் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்குள்ள அந்த கம்யூனிகேஷன் ப்ராசஸ் வந்து டெவலப் ஆகும், அவங்களோட லாங்குவேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று என்னென்னா ரீசனிங் ஆக்டிவிட்டீஸ். ரீசனிங் ஆக்டிவிட்டீஸ்னால் என்ன அப்படின்னா, இப்போ டீச்சர் வந்து ஒரு லெசன் டீச் பண்ணுறாங்க, ஒரு மெத்தட் வந்து டீச் பண்ணுறாங்கன்னா நெக்ஸ்ட்டு கிளாஸில் போன கிளாஸில் அவங்க என்ன நடத்துனாங்கன்றத ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கை வச்சு சொல்லணும் அப்படின்றது தான் இந்த ரீசனிங் ஆக்டிவிட்டீஸ். ஒவ்வொருத்தவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இல்லையா? அப்படி அவங்க அதை சொல்லும்போது டீச்சருக்கே வேறு ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லார்கிட்டையும் அவங்களோட ரீசனாக இருக்கட்டும், அவங்களோட ஒப்பீனியனாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே கரெக்டாக ப்ராப்பராக கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா ஒப்பீனியன் ஆக்டிவிட்டீஸ். இந்த ஒப்பீனியன் ஆக்டிவிட்டீஸ் வந்து பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்குள்ள எப்போவுமே நிறைய ஒப்பீனியன் இருக்கும். நல்ல ஒப்பீனியனாகவும் இருக்கலாம், இல்லைன்னா பேட் ஒப்பீனியனாகவும் இருக்கலாம். அதை வந்து டீச்சர்ஸ் கண்டிப்பாக கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்டால் தான் அவங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கும் கிளாஸோட அட்மாஸ்ஃபியரை அவங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கும் அவங்களோட ஒப்பீனியன் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னு தெரிஞ்சால் தான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம கிளாஸ் டீச் பண்ண முடியும். ஸோ அதனால் நிறைய டாஸ்க் வந்து கண்டக்ட் பண்ணணும். டிபேட் மாதிரியோ பசில்ஸ் மாதிரியோ இந்த மாதிரி நிறைய டாஸ்க் வந்து கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள என்ன இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஒப்பீனியன்ஸ் வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜஸ். இதில் உள்ள டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இப்போது டீச்சர்ஸ் வந்து மற்ற மெத்தட்லலாம் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அந்த மெத்தடில் அவங்க டீச் பண்ணலாம். ஆனால் இந்த டாஸ்க் பேஸ்ட் லாங்குவேஜில் வந்து அவங்க அப்படி டீச் பண்ண முடியாது. ப்ராப்பராக ஒரு டாஸ்க் வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த டாஸ்க் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் பிடிச்ச மாதிரி இருக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அதில் இன்வால்வ் ஆகணும். அந்த மாதிரி ஒரு டாஸ்க்கை அவங்க ரொம்ப கிளியராக ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட்ஸ். நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டடாக இல்லை அப்படின்னா, அவங்க ரொம்ப மோட்டிவேட்டடாக இல்லை அப்படின்னா, ரொம்ப லேசியாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த டாஸ்கில் வந்து அவங்க
அவங்க இன்வால்வ் ஆகவே மாட்டாங்க. இது யூஸ் ஆகவே செய்யாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு டாஸ்க் நம்ம பண்ணணும்னு நினைக்கும் போது எல்லாருமே ஆக்டிவாக இருக்கணும், எல்லாருமே ரொம்ப மோட்டிவேட்டடாக அதை பண்ணணும் இல்லையா? அப்படி பண்ணலைன்னா இப்படி ஒரு கான்செப்டே நம்ம கொண்டு வந்தது வேஸ்ட்டாக போயிடும். ஸோ இதோட டிஸ்அட்வான்டேஜ் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா 3 ஸ்டேஜஸ் ஆஃப் டாஸ்க்: ப்ரீ டாஸ்க், டாஸ்க், போஸ்ட் டாஸ்க். ஃபஸ்ட்டு ப்ரீ டாஸ்க்னால் என்னென்னா, டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நம்ம நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணணும். இந்த மாதிரி தான் இந்த டாஸ்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அப்புறம் அவங்கள மோட்டிவேட் பண்ணணும். இந்த டாஸ்கில் வந்துட்டு இப்படிலாம் இருக்குது, நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் என்கரேஜ் பண்ணி மோட்டிவேட் பண்ணோன்னா தான் அவங்க எல்லோரும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோடு இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸை மோட்டிவேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனையும் அவங்களுக்கு டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டாஸ்க் ஆரம்பித்ததுக்கப்புறம் எல்லாருமே கண்டிப்பாக இங்கிலீஷில் தான் பேசணும், மதர் டங்கில் பேசவே கூடாதுன்றத ஸ்ட்ரிக்டாக ஃபஸ்ட்டே சொல்லிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா, இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் வச்சு, ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் வச்சு தான் நம்ம டாஸ்க் பண்ண போகிறோம் அப்படின்றத அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காமிச்சிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்னென்னா, டாஸ்க் ஆரம்பித்ததுக்கப்புறமா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே கண்டிப்பாக அந்த டாஸ்கில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாஸ்க்கை வந்து ப்ரொவைட் பண்ணோன்னா எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம கண்டக்ட் பண்ண போகிற அந்த டாஸ்க் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னென்னா, சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன தான் நம்ம மோட்டிவேட் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து ஒரு லேசினஸோடய இருப்பாங்க இல்லையா? அப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கூட இன்வால்வ் ஆகிற அளவுக்கு நம்மளோட டாஸ்க் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னென்னா, உங்கள் டாஸ்க் ஆரம்பித்ததுக்கப்புறம் டீச்சர் வந்து அதில் இன்வால்வ் ஆகவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டீச்சர் வந்து ஜஸ்ட்டு மானிட்டர் பண்ணணும், ஓகே இந்த மாதிரிலாம் நடக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணுமே தவிர அவங்களும் அதில் இன்வால்வ் ஆகக்கூடாது. கிளாஸில் வந்து மானிட்டர் பண்ணுறதுக்காக கிளாஸை சுற்றி தான் வரணுமே தவிர அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் அந்த கேமில் வந்து இன்வால்வ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஏதாவது அவங்களுக்கு டவுட் இருந்துச்சு, அந்த டாஸ்க் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா வேணால் அதை அவங்க கிளியர் பண்ணலாமே தவிர டாஸ்க்கை பண்ணிகிட்டு இருக்கும்போது டீச்சர்ஸ் வந்து இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் என்னென்னா, போஸ்ட் டாஸ்க், அதாவது ஆஃப்டர் த டாஸ்க். ஆஃப்டர் த டாஸ்க் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேயும் கண்டிப்பாக ஃபீட்பேக் கேட்கணும். இந்த டாஸ்க் எப்படி இருந்துச்சு, என்ன மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட் வேணும், நான் அதில் ஏதாவது இன்வால்வ் பண்ணணுமா, நான் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணிக்கணுமா அப்படின்னு சொல்லி டீச்சர்ஸ் வந்து கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஃபீட்பேக் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிட்டன் ஃபார்ம்லேயும் இருக்கலாம், ஓரல் ஃபார்ம்லேயும் இருக்கலாம். ஆனால் ஃபீட்பேக்ஸ் வந்து கண்டிப்பாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ப்ராக்டிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் டாஸ்க். ப்ராக்டிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு சொல்லும்போது, இப்போது நார்மலாக ரொம்ப ஹைஃபையான ஒரு லாங்குவேஜை வந்து நம்ம சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான டெக்னிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணாமல் டெய்லி லைஃபோடு அதை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க இன்னும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, டிசைன் என்கேஜிங் லெசன் பிளான்ஸ். அப்படின்னா என்னென்னா, டெய்லி லைஃப்பில் நம்ம வந்து ஒரு ஷெட்யூல் போட்டு வச்சுருப்போம் இல்லையா? காலையில் இத்தனை மணிக்கு எந்திக்கணும், இத்தனை மணிக்குள்ளே சாப்பிடணும், அப்புறம் விளையாடணும், படிக்கணும், அப்படி ஒரு ஷெட்யூல் போட்டிருப்போம்ல. அந்த ஷெட்யூலை வந்து ஒரு ப்ரொசீஜர் மாதிரி நம்மளே எழுத சொல்லலாம், இல்லை அது அப்படியே ஓரலாக ஸ்டூடெண்ட்ஸை சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளோட டெய்லி லைஃப் பிளானை சொல்லலாம், இல்லைன்னா ஒரு ட்ரிப் போகிறாங்கன்னா அந்த ட்ரிப்போட பிளானை பற்றி சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி டே டு டே லைஃப்பில் நம்ம பண்ணுற அந்த பிளான்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஓரல் ஃபார்மேட்லேயோ ரிட்டன் ஃபார்மேட்லேயோ ஸ்டூடெண்ட்ஸை வந்து சொல்ல வைக்கலாம். செகண்ட் ஒன் என்னென்னா, யூஸ்ஃபுல் டாஸ்க். யூஸ்ஃபுல்லான ஒரு டாஸ்க்கை வந்து நம்ம ப்ரொவைட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட். நம்ம கொடுக்குற டாஸ்க் வந்து சும்மா கடமைக்கு ஒரு டாஸ்க் கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்காம அந்த டாஸ்க் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகிற விதத்தில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்வால்வ் ஆவாங்க, நிறைய கற்றுக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம கொடுக்க போகிற டாஸ்க் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஏதோ ஒரு சொசைட்டியில் இப்போ போயிட்டுருக்க ஏதோ ஒரு ப்ராப்ளம் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம், கரண்ட் ஈவெண்ட் பற்றி பேசலாம், இல்லைன்னா அவங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு டாப்பிக்கை பற்றி பேச சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு கொடுக்க போகிற டாஸ்க் வந்து ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கணும், மீனிங்ஃபுல்லாகவும் இருக்கணும், அட் த சேம் டைம் கிளியராகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டாக LSRWனா என்னென்னா, லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங், ரைட்டிங். ஒரு லாங்குவேஜ் வந்து நம்ம கற்றுக்கும் போது கண்டிப்பாக இது 4மே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு லாங்குவேஜாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம நல்லா கேட்கணும், அந்த ப்ரொனவுன்சியேஷனாக இருக்கட்டும், அவங்க அதை எப்படி பேசுகிறாங்கன்றத நல்லா கேட்கணும்.
அதுக்கப்புறம் அதே மாதிரி நம்ம பேசி பழகணும். அதே மாதிரி ப்ரொனவுன்சியேஷன் நம்மளுக்கு வருதா அப்படின்றத கரெக்டாக செக் பண்ணுறதுக்காக நம்ம நிறைய பேசி பார்க்கணும். நெக்ஸ்ட்டு என்னென்னா ரீட் பண்ண கற்றுக்கணும். அந்த வேர்ட்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சதுக்கப்புறமா ஸ்பெல்லிங்கும் சென்டென்ஸும் நம்மளுக்கு தெரிஞ்சதுக்கப்புறமா அது எல்லாத்தையும் ரீட் பண்ண கற்றுக்கணும். ஸோ ரீட் பண்ண தெரிஞ்சதுக்கப்புறமா அதை எழுதி பார்க்கணும். நம்ம இவ்வளோ நாள் ஓரலாக பேசிகிட்டு இருந்ததை ரிட்டன் ஃபார்மில் நம்மளுக்கு எழுத தெரியுதா அப்படின்னு சொல்லி எழுதி பார்க்கணும். ஸோ ஒரு லாங்குவேஜ் வந்து நம்ம கரெக்டாக கற்றுக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த 4 ஸ்டெப்ஸையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். எல்லா ஸ்டெப்ஸ்லேயுமே நம்ம கிளியராக இருந்தோம் அப்படின்னா தான் ஒரு லாங்குவேஜை நம்ம கரெக்டாக அக்யூரேட்டாக நம்ம படித்தோம் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இந்த டாபிக் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.